2024-25 ஆண்டு பள்ளி ஆண்டறிக்கை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கல்வி பணியின் பாதையிலே எம் அனைவரையும் பேரன்பால் இரக்கத்தால் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திய இறைவனுக்கு என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி நன்றி கூறுகின்றேன். ஆண்டவரின் மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். எம் பள்ளியின் 71வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து மின்மினி பூச்சிகளாய் வெண்ணிக்கொண்டு விழாவிற்கு அழகு சேர்க்கும் புனித வளனாரின் பிரான்சிஸ்கன் சபை தலைமை அருட்சகோதரி ஆரோக்கியம் அவர்களை என்னை உற்சாகப்படுத்தி ஊக்கமூட்டும் எம் மாநில தலைமை அருட்சகோதரி ஸ்டெல்லா மேரி, என்றும் அன்பால் வழிநடத்தும் எம் நிர்வாகி அருட்சகோதரி ஜோதி மேரி, ஆன்மீக வழிகாட்டி பங்கு தந்தை பேரொருட்பணி பன்னீர்செல்வம், எல்லா விதத்திலும் என்னை வழிநடத்தும் என் சகோதரர் அருட்பணி இருதயராஜ், என்னுடன் பயணிக்கும் இருபால் ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், உதவியாளர்கள், என் செல்ல சுட்டுக்களாம் மாணவ செல்வங்கள், அன்பு நிறைந்த பெற்றோர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வளனார் தந்த வரமாம் எம் வளனாரின் பிரான்சிஸ்கன் சபையின் தலைமை அருட்சகோதரி ஆரோக்கியம் FSD அவர்களின் முன்னிலையில் இவ்வறிக்கையினை வாசித்து சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தூய நெஞ்ச பள்ளியானது 1953ஆம் ஆண்டு அன்னை டோம்னிக் அவர்களை தாளாளராகவும் 4 ஆசிரியர்களையும் 62 மாணவிகளையும் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு 1996ஆம் ஆண்டு மேல்நிலை பள்ளியாக உயர்த்த பெற்று சுயநிதி அடிப்படையில் இன்று குன்றின் மேலிட்ட விளக்கு போல் உங்கள் முன் காட்சியளிக்கிறது. ஆசிரிய அருட்சகோதரிகளும் ஆசிரியர்களும் அலுவலக பணியாளர்களும் உதவியாளர்களும் எம் பள்ளிக்கு ஆணிவேராக இருந்து உழைத்து வருவதனால் எம் பள்ளியானது சீரும் சிறப்புமாக வளர்ச்சி பாதையில் செல்கிறது. எம் பள்ளியில் 1249 மாணவிகள் பயின்று வருகின்றனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது கருத்துக்களை ஏற்று மாணவிகள் நலனை கருத்தில் கொண்டு எமது சபை தலைமை அருட்சகோதரி ஆரோக்கியம், மாநில தலைமை அருட்சகோதரி ஸ்டெல்லா மேரி, பொருளாளர் அருட்சகோதரி சீலியா ஆகியோரின் கூட்டு முயற்சியால் புதிதாக 2 வகுப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டு இன்று திறப்பு விழா நடத்தப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு பள்ளி இறுதித் தேர்வில் 12ஆம் வகுப்பில் 98 விழுக்காடும் 10ஆம் வகுப்பில் 97 விழுக்காடும் பெற்றுள்ளோம். 12ஆம் வகுப்பில் 2 மாணவிகள் காவியஸ்ரீ ஷாபியா நிஷா 600க்கு 552 மதிப்பெண்களும், 10ஆம் வகுப்பில் மாணவி காஷிபா 500க்கு 484 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மேலும் என் சபை சார்பாகவும் மாணவிகளுக்கு கேடயமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. தமிழ் பாடத்தில் 10ஆம் வகுப்பில் மாணவி காஷிபா முதலிடத்தையும், 12ஆம் வகுப்பில் வசந்தம், லோகேஸ்வரி, ஷாலினி, புவனா, ஷாபியா நிஷா ஆகிய 4 மாணவிகளும் முதல் மதிப்பெண் பெற்று நம் வந்தை தமிழ் சங்கம் சார்பாக கேடயமும் சான்றிதழும் அன்பளிப்பும் பெற்று தனக்கும் பெற்றோருக்கும் எம் பள்ளிக்கும் தொடர்ந்து பெருமை சேர்த்து வருகின்றார்கள். வருடந்தோறும் 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு நடத்தப்படும் தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை தேர்வில் எம் மாணவிகள் சங்கவி, வளர்மதி, சுவாதி, சுமையா, பிரியங்கா, ராஜஸ்ரீ, காவியா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இம்மாணவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வீதம் வருடத்திற்கு 12,000 நாங்கள் பெற்றுத்தந்து உதவி புரிவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.
ஒழுக்க பயிற்சி. படிப்பில் மட்டுமின்றி நல்லொழுக்க கல்வியும் மறை கல்வியை போதிப்பதனால் மறைமாவட்ட அளவில் மாணவிகள் பல சாதனைகளை படித்து வருகின்றனர். மாணவிகள் யாழினி 7th, அமிலி 12th, வசந்தம் 12th ஆகியோர் மறைக்கல்வி தேர்வில் முதலிடத்தையும், ராகவஷ்ணி 7th, அனிட் லிவன்ஷியா 11th, ஜாய்ஸ் 9th and ஜோனா 10th இரண்டாம் இடத்தையும் பிடித்தனர். நன்னெறி தேர்வில் கனிஷ்கா 8th, பவானி 9th, இஸ்மத் நிஷா 10th, மோனிஷா 11th, ஷாபியா நிஷா 12th முதலிடத்தையும் பெற்றனர். தாமரை செல்வி 11th, சுகிஷா 7th ஆகிய மாணவிகள் இரண்டாம் இடத்தையும் பிடித்து சான்றிதழையும் பதக்கங்களையும் வென்றனர். கல்வி இணை செயல்பாடுகள். சாரண சாரணியர் இயக்கம், செஞ்சிலுவை இயக்கம், பசுமைப்படை ஆகிய இயக்கங்கள் சார்பில் எம் பள்ளி வளாகத்தில் மூலிகை செடிகளையும் மரக்கன்றுகளையும் நட்டு சுற்றுச்சூழலையும் பேணி காத்து வருகின்றனர். இம்மன்றத்தை சார்ந்த எம் மாணவிகள் வார நாட்களில் ஒவ்வொரு நாள் வீதம் தத்தம் சீருடலையுடன் பள்ளிக்கு வருகை தந்து தன் பணிகளை உற்சாகத்துடன் சேவ மனப்பான்மையுடனும் செய்து வருகின்றனர். மேலும் நுகர்வோர் மன்றம், செஞ்சுருள் இயக்கம், சாலை பாதுகாப்பு இயக்கம், போதை தடுப்பு இயக்கம், பெண் குழந்தை பாதுகாப்பு இயக்கம், வாக்குரிமை இயக்கம் ஆகிய இயக்கங்களும் திறம்பட இப்பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. சுதந்திர தின விழா. எம் தாய் திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவானது எம் பள்ளியின் முன்னாள் மாணவிகள் வரவழைக்கப்பட்டு எம் பள்ளி தாளாளர் அவர்கள் தலைமையில் மாணவிகளின் அணிவகுப்போடு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாணவிகளுக்கு நாட்டுப்பற்றை வளர்க்கும் விதமாக பல போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. முன்னாள் மாணவிகள் தாங்கள் இப்பள்ளியில் பெற்ற அனுபவங்களை இந்நாள் மாணவிகளோடு பகிர்ந்து கொண்டனர். கிறிஸ்து பிறப்பு முன்னேற்ற விழா. கிறிஸ்து பிறப்பு விழா பங்கு தந்தை அருட்பணி பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு மேலும் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் 1249 மாணவிகளுக்கும் எம் பள்ளி நிர்வாகத்தால் டிஃபன் பாக்ஸ் மற்றும் கேக் வழங்கப்பட்டது. அறிவியல் கண்காட்சி. ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் நினைவாக அறிவியல் கண்காட்சியானது பள்ளி அளவில் தாளாளர் அன்னை அருட்சகோதரி ஜோதி மேரி தலைமையில் அறிவியல் ஆசிரியர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. பங்கேற்ற அனைத்து மாணவிகளுக்கும் பரிசளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் வகுப்பிற்கு 3 மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கி மாணவிகளின் படைப்பாற்றலை வளர்த்து வருகிறோம். ஆசிரியர் தின விழா மற்றும் குழந்தைகள் தின விழா. அயராது ஓயாது தன்னலம் கருதாது உழைத்து வரும் ஆசிரியர்களுக்காக விழா எடுப்பதில் எம் மாணவிகளுக்கு ஈடு இணை யாரும் இல்லை. கலை நிகழ்ச்சிகள் பல நடத்தியும் இனிப்புகள் வழங்கியும் வெகுமதிகள் வழங்கியும் ஆசிரியர்களை பெருமைப்படுத்தினார்கள். மேலும் தலைமை ஆசிரியரும் நிர்வாகமும் இணைந்து ஆசிரியர்களுக்கு பல விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசளித்து பாராட்டினார்கள். நவம்பர் மாதம் 14ஆம் நாளன்று குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் விதமாக இவ்விழாவானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆசிரியர்கள் நடனங்கள் ஆடியும் நாடகங்கள் நடித்தும் காமெடி கலாட்டா நிகழ்ச்சிகள் நடத்தியும் எம் குழந்தைகளை உற்சாகப்படுத்தினார்கள். பாடம் சார்ந்த மன்றங்கள், தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் மன்ற விழாக்கள் கொண்டாடப்பட்டு ஒவ்வொரு மாணவிகளின் தனிப்பட்ட திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் கதை, கவிதை, கட்டுரை எழுதுதல், ஓவியம் வரைதல், சுவரொட்டிகள் உருவாக்குதல், தமிழ், ஆங்கிலம் கையெழுத்து போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவிகளின் திறன்கள் வளர்க்கப்படுகின்றன. கல்வி விழிப்புணர்வு மற்றும் வாழ்க்கை திறன் முகாம். 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு கல்வியில் ஆர்வமூட்டும் வகையிலும் வாழ்க்கையில் அவர்கள் சாதிக்க வேண்டிய சவால்களை எளிதாக எதிர்கொள்ளும் வகையிலும் தற்போது மாணவிகள் சந்திக்கும் சவால்களான மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும் எம் பள்ளியின் முன்னாள் மாணவி செல்வி மேரி எமரன்ஷியா MA, MSc, MAd, MPhil அவர்களால் ட்ரீம் பிக் என்ற உயர்கல்விக்கு வழிகாட்டும் நிகழ்வானது நடத்தப்பட்டது. புனித பிரான்சிசிய இயக்கம், ஆலன் இயக்கம்,
புனித பிரான்சிஸ் அசிசியார் எம் சபையின் பாதுகாவலர், இயற்கையின் நண்பர், சுற்றுச்சூழலின் பாதுகாவலர். அப்புனிதரின் துணையோடு பிரான்சிசிய இயக்கமானது எம் பள்ளியில் செயல்பட்டு வருகிறது. அருட்சகோதரிகளின் வழிகாட்டுதலோடு ஆலன் ஃபேவரைட்ஸ் இயக்கம் செயல்பட்டு வருகிறது. இவ்வியக்கம் மாணவிகளுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தி அவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்துதல், கணினி அறிவை வளர்த்தல், பல போட்டிகள் நடத்தி அவர்களின் திறமைகளை வளர்க்கும் விதமாக பல பரிசுகளும் உதவிகளும் எம் தலைமை ஆசிரியரால் வழங்கப்பட்டு வருகிறது. பள்ளி பாராளுமன்றம் குழந்தைகள் பள்ளி பருவத்திலேயே அரசியலையும் தெரிந்து கொள்ளும் வகையில் பள்ளி பாராளுமன்றமானது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மின்சாரத்தை சரியாக பயன்படுத்த மின்சாரத்துறை அமைச்சர், வகுப்பறையில் உறவுகளை மேம்படுத்த உள்துறை அமைச்சர், வகுப்பறை மற்றும் பள்ளியை தூய்மையாக வைக்க சுகாதாரத்துறை அமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டு எம் குழந்தை அமைச்சர்கள் ஆர்வமுடன் தம் பணியை செய்து வருகின்றனர். போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் இயக்கம் பல்வேறு திறமைகளை பெற்றுள்ள எம் பள்ளி மாணவிகள் எம் பள்ளியோடு நின்றுவிடாமல் சென்ற இடமெல்லாம் புகழ் சேர்க்கும் வகையிலும், பல்வேறு போட்டித் தேர்வுகளை எளிதாக எதிர்கொள்ளும் வகையிலும் ஆர்வமுள்ள மற்றும் திறமை வாய்ந்த மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தகுதி வாய்ந்த ஆசிரியர்களால் சிறப்பு வகுப்புகள் நடத்தி மாணவிகளை தயார் செய்து வருகிறோம். தேசிய திறனாய்வு தேர்வுகளுக்கும் பயிற்சி அளித்து வருகிறோம். தனித்திறன் போட்டிகள் வருடந்தோறும் செய்யாறு கல்வி மாவட்ட அளவிலும் திருவண்ணாமலை வருவாய் மாவட்ட அளவிலும் மாணவிகளுக்கு தனித்திறன் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. கலைஞர் நூற்றாண்டு விழா போட்டிகளில் ராகவிஷனி, ஜீவிதா, தேவஸ்ரீ, கவிதையிலும் சோனியா, கீர்த்தனா, சுமானா பர்வீன், கட்டுரையிலும் அல்பியா, சுபஸ்ரீ, ரஞ்சனி பேச்சு போட்டியிலும், அனுஸ்ரீ, கவியரசி, பவானி, பூஜா ஓவிய போட்டியிலும் கலந்து கொண்டு சான்றிதழ்கள் பெற்று வந்தனர். நுகர்வோர் மன்றம் சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் பங்கேற்று மாணவி தர்ஷினி 10A கட்டுரை போட்டியில் முதலிடமும், மாணவி கனிஷ்கா 9A கவிதை போட்டியிலும் 3ஆம் இடமும் பிடித்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து பரிசுகளும் சான்றிதழ்களும் பெற்றனர். விளையாட்டு விழா வட்ட அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நடைபெறும் விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்று பரிசுகளையும் பதக்கங்களையும் பெற்று வருகின்றனர். ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை எம் பள்ளிக்கும் பெற்று தந்தார்கள். சேலஸ்ரீ 9C, நிஷா 9th-A, பிரீத்தி 9th-B, லோகேஸ்வரி 9th-B, யசோதா 12D. நீளம் தாண்டுதல் தடை ஓட்ட பந்தயங்களில் மாவட்ட அளவில் கலந்து கொண்டு வெற்றி கோப்பையை பெற்று வந்தனர். குறிப்பாக ஈரோட்டில் மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளில் மாணவிகள் நிஷா 9th-A, தேஜஸ்ரீ 9C பங்கேற்று சான்றிதழ்கள் பெற்றனர். மேலும் தேஜஸ்ரீ தனிநபர் சாம்பியன் பட்டத்தையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். திறன் வளர் செயல்பாடுகள் பள்ளி மாணவிகள் அனைவரையும் ஆலன், சென்ட் பிரான்சிஸ், சென்ட் ஜோசப், சேக்ரட் ஹார்ட் என 4 அணிகளாக பிரித்து கல்வி, ஒழுக்கம், விளையாட்டு, கலைத்திறன், தினசரி வருகை ஆகியவற்றை தர வரிசைப்படுத்தி குழு வாயிலாக போட்டிகள் நடத்தி ஆசிரியர்களை மாணவிகளை உற்சாகப்படுத்தி முன்னேற்ற பாதையில் வளர்த்து வருகிறோம். பள்ளியின் வளர்ச்சியிலும் ஆசிரியர்களுக்கும் எனக்கும் முழு ஒத்துழைப்பு தந்து பள்ளி மென்மேலும் வளர உறுதுணையாக நின்ற என் பாசமிகு பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் நெஞ்சார நன்றியினை கூறிக்கொள்கிறேன். தூய நெஞ்ச மகளிர் மேல்நிலை பள்ளியானது அனைத்து அடிப்படை வசதிகளையும் பெற்று துலங்கின எம் தலைமை அருட்சகோதரி ஆரோக்கியம், எம் மாநில தலைமை அருட்சகோதரி ஸ்டெல்லா மேரி, எம் பள்ளி நிர்வாகி அன்னை ஜோதி மேரி ஆகிய அனைவரும் தருகின்ற ஆலோசனையிலும் வழி நடத்துதலிலும் எம் இல்ல சகோதரிகள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், உதவியாளர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவிகளின் முழு ஒத்துழைப்பிலும் எம் பள்ளி இறைவனின் அருள் துணையால் பாதுகாப்பில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது என்பதை பெருமையுடன் கூறிக்கொண்டு அனைவருக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன். அனைவருக்கும் நன்றி.